ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். திருவிழா ஒண்ணு முன்ன காட்சிதான் கொடுக்கிறது. எத்தனை பிறவி தவமோ கண்ணு முன்ன நடக்கிறது. கரையில காரும் இல்ல, கனவுல மிதக்கிறது. மழையில மண்ணின் வாசம் மயங்கி போய் கிடக்கிறது. வேண்டுன சாமி எல்லாம் வரமா தந்த துணை நீதான். நெஞ்சு குழி தவிக்குது அழகான ரூபாயின்றாரே ஒரு பதிக்கஞ்சங்கிலிதாரே பச்சை கிளி வாடி நல்ல படப்பு பக்கம் வீடு தாரேன், பஞ்சு மெத்த போட்டு தாரேன். மத்தியான நேரம் அடி மாந்தோப்புக்கு போவோம். நம்ம எதுக்காக இந்த மீட்டிங்கை கூட்டிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். அதுதான் நான் ஒரு நேரம் சொல்றேன். நம்ம மொத்த திருச்செந்தூர் சரௌண்டிங்ல இருந்து நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மர்மமான கும்பல் குடிச்சிட்டு மக்கள் எல்லாத்தையும் தொந்தரவு பண்றதா நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நம்மளும் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு நம்ம தனிப்படையில இருந்து ஒரு 5 பேர்த்த அவங்கள பிடிக்கிறக்காண்டி அனுப்பி வச்சிருந்தோம். ஆனா அந்த 5 பேருமே வெவ்வேறு இடத்துல தடயமே இல்லாம கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க, எப்படி அவங்க பின்னால எந்தெந்த கும்பல் இருக்கு, அது எல்லாத்தையுமே பிடிக்கிறக்காண்டி தான் நம்ம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம டெப்டி கமிஷனர் ஜெகன் சார் எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரியறதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு லெட்டர்ல சொல்லிடுவேன். இது சார் இது நாள் வரைக்கும் பண்ண என்கவுண்டர் லிஸ்ட் பாருங்க சார். இந்த கேஸை பத்தின மொத்த டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு சார், பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸுக்குரிய மொத்த இன்சார்ஜும் இந்த 4 பேர்ட்ட தான் இருக்குது. நீங்க உங்களுக்கு எதுவும் டவுட் எதுனா இவங்க 4 பேர் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த 2 பேரும் லாஸ்ட் வரைக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இது நாள் வரைக்கும் இந்த கேஸ்ல இந்த 2 பேரும் தான் சீக்கிரட்டா மிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க எதுவும் டவுட்னு உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகே சார். உங்க எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கலாம். அந்த மீட்டிங் ஆரம்பிச்சிருந்து ஏன் சார் மஃப்டியா வர சொன்னீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். நம்ம பண்றது ஒரு சீக்ரெட் மிஷின். அதனால நம்ம மக்களோட மக்களாக தான் போய் கலந்து இந்த மிஷினை முடிக்கணும். அதனாலதான் அவங்க எல்லாத்தையும் மஃப்டியா வர சொன்னேன். நம்ம பண்ற இந்த சீக்ரெட் மிஷினை மக்களோட மக்களா கலந்து மக்களுக்கே தெரியாம ட்ரக்ஸ் சாம்ராஜ்யம் எங்க உருவாச்சோ அந்த சாம்ராஜ்யத்தை அடியோட புடுங்குறக்காண்டி தான் நம்ம ஆபீசரை நம்ம வர சொல்லியிருக்கிறோம். சார் ஒரே ஒரு ரெக்யூஸ் சார், எனக்கு கேசிசிமா 2 பேர் பர்சனலாக தேவைப்படுறாங்க சார். ஓகே, இன்ஸ்பெக்டர் மாணிக்கம், சப் இன்ஸ்பெக்டர் மாதேஷ், யூ கேன் கோ. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். யூ கேன் கோ. சார் வண்டி எடுங்க சார், அப்படி ஜாலியாக சுற்றிட்டு வருவோம். சார் ஒரு நிமிஷம் சார், பைக் எடுத்து வந்துடுறேன். சரி சார், எடுத்துகிட்டு வாங்க. சார் வாங்க சார்.
போகலாம் சார். சார் திருச்செந்தூருக்கு வந்தாச்சு, எங்கே போகணும்? சார் வண்டியை பீச்சு கொடுங்க. சார் எதுக்கு சார் பீச்சுக்கு வர சொன்னீங்க? ஏதாச்சும் கேஸ் விஷயமா? சார் கேஸாக மண்ணாகட்டி ஆகுது. ஜாலியாக பீச்சுக்கு வந்தோமா, 4 பொண்ணை பார்த்து ரசித்தோமா, வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும் சார். அதாவது கேஸுண்டு. சார் கோயிலுக்கு சாமி கும்பிட தான் வருவாங்க, நீங்கள் என்னென்னா? சார் சாமிலாம் எப்போனாலும் கொண்டுக்கலாம் சார். சார் ஃபோன் வருது, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் சார். நானும் புதுசாக வந்து ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்ட்டுன்னு நினச்சேன். பார்த்தா பீச்சுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அந்த மண்ணில் புலி இருக்குது, இந்த மண்ணில் எலி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காரு. சரி அண்ணே, அந்த காசு விஷயம் மட்டும் கொஞ்சம் போட்டு விட்ருங்கண்ணே, ரொம்ப அர்ஜென்ட்டு. சார் இங்கே வாங்க. அண்ணா ஒரு நிமிஷம், அவன் கூப்பிட்றான். இருங்க, வரேன். சார் போமா? போகலாம் சார். இப்பதான் வந்தியாம்மா? ஆமாம்மா, ஒர்க்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா, சாப்பிட்டுட்டு படுமா. வரும்போதே சாப்பிட்டு பண்ணிட்டோமா? சரிம்மா, தூங்கு. எரும மாடு, இப்பதானே சொன்ன டிவி பாத்துட்டு இருக்க. வந்ததே டயர்டா வந்திருக்க, அப்புறம் ஏமா டிவி பாக்குற? குட் நைட்மா. சரி, குட் நைட்மா. தம்பி, காஃபி குடிச்சிட்டு வேலைக்கு போ. பொறுமையா குடிமா. இல்லம்மா, வேலைக்கு வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். சரி. ஃபோன் ஒரு அடிக்குது. ஓ இவன்லா? சார் உங்கள் வீட்டு வெளியே தான் நிற்கும், வந்து சீக்கிரம் வாங்க. இந்த கிளம்பிட்டேன், நான் வந்துட்டேன். அந்த போயிட மாட்டேன், வந்து வெளியே நிற்கும். சரி, ஓகே. போயிட்டு வரமா? இல்ல, நான் சாப்பிட்டுட்டு போமா. ஏன் சாப்பிட்டுட்டு போயா? இருங்கம்மா, போற வழியில சாப்பிட்டுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. ஹாய் ப்ரோ.
இத்தனை வருஷம் சர்வீஸில் இந்த கேஸை பற்றி விசாரிச்சதில் பசங்களாம் இங்கே தான் சேர்ந்து குடிப்பாங்க கேள்விப்பட்டேன். அப்படியா? வாங்க சார் போவோம். சார் இந்த இடம் தானா? ஆமாம் சார், இந்த இடம் தான் சார். சரி நீ இப்படி போ, வா போவோம். யாரும் பேசாதீங்க. ஹலோ ஹலோ, எல்லோரும் எங்கே இருக்கீங்க? வழக்கமாக இடத்துல இல்லைல்ல? இல்லை, அவன் சந்தேகப்பட்டா அதான் கூப்பிட்டு வந்தேன். இல்லை, நான் இந்த காட்டுக்குள்ள தான் இருக்கேன். ஒன்றே யாரில் இங்கே வர சொன்னா? என்னென்னா சொல்கிறீங்க? அங்கே தான் இருக்கீங்களா? சரி, நான் கூப்பிட்டு வரேன். அப்படியே தப்பிச்சு போகிற மாதிரி தப்பிச்சு போயிருங்க, வேறு வழி இல்லை. சீக்கிரம் வா. சரி, அங்கேயே இருங்க, நான் வரேன். ஒன்று யாரில் எங்கே கூட்டு வர சொன்னா? நான் இங்கே இருக்கணும்னு தெரியாதா? அண்ணே, அவன் வந்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் ஓடிடுங்கண்ணே, நான் அடிச்சு போட்ட மாதிரி. நான் கீழே விழுந்துடுறேன், நீங்கள் ஓடிடுங்க. எப்படி சிவன் இருக்க முடியாது, சிவன் தவம் முடிய கூட பிடுங்க முடியாது. வாங்கடா. சார் என்ன சார்? சார் இங்கே தான் ஓடுறாங்க சார். பிடிங்க சார், பிடிங்க சார். சீக்கிரம் சீக்கிரம் போனி. அண்ணி அங்கே வா. சார் வேமா வாங்க சார். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார் விட்டுருங்க சார். சார் எனக்கு எதுவுமே தெரியாம தான் அந்த டீம் கூட கடந்தே நீ. சார் எனக்கு யாருமே தெரியாது சார். இப்போ உண்மையை சொன்னா அவனை என்கவுண்டர்ல இருந்து காப்பாற்ற வைக்கிறேன் சார். நான் எல்லாரையும் காமிச்சு கொடுத்து என்ன காப்பாத்துறீங்களா சார்? சார் இந்த சார் எதுக்கு சார் அவனை கொன்னீங்க? சர்வீஸில் பார்த்துங்க சார். இதெல்லாம் சொல்லுவாங்க, ஏமாத்திட்டே இருப்பாங்க. சரிங்க, அதான் கோவத்தில் தூக்கி போட்டேன். நான் இப்படி பண்ணிட்டீங்க, இருந்த ஆதாரத்தையும் கொண்டுட்டீங்க. என்ன சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க வந்ததுலேருந்து? சார் பின்ன என்ன சார், இருந்ததே ஒரு ஆதாரம், அதையும் கொண்டுட்டீங்க. அவனை வச்சு தான் மிச்ச கேங்கெல்லாம் பிடிக்கலான் இருந்தேன். சரி விடுங்க சார். அந்த கேங்கை பற்றி ஏதாவது நியூஸ் எதாவது கிடச்சா? சார் விசாரித்து பார்த்ததில் அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க. அதில் மூத்தன் வந்து பொண்ணுங்க சரக்குன்னு வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டான் சார். அந்த 3 பேரும் அந்த ஊருக்கு வந்து சாப்பிடையே வழி இல்லாமல் தான் வந்தாங்க. அப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுன்னு தெரியாமல் இந்த பிஸ்னஸில் இறங்கினாங்க சார். நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய பேர் ஆள் இருக்காங்க, ஆனால் யாருன்னே தெரிய மாட்டேங்குது சார். ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ, கமிஷனர் சார் தானே? ஆமாம், நீங்கள் யார் சார்? சார் இங்கே கஞ்சா கடத்துறாங்க சார். கஞ்சா கடத்துறாங்களா? எங்கே சார்? டிசிஆர் பக்கத்தில் எம்ஆர்பி இருக்குங்க. எம்ஆர்பி நகரா? நீங்கள் பேசுகிறது யார்? சார் சார் அது ஒன்றும் தேவையில்லை. யாரப்ப சார்? நமக்கு ஏதோ கஞ்சா கடத்துறதா நியூஸ் வந்துருக்கு. சரி வாங்க பார்ப்போம். சார் சார் எவ்வளோ நாளைக்கு தான் சார் பின்னாடி கொண்டு வருது? நானும் ஒரு மாசி எப்படி கொடுக்க வேண்டாமா? சார் சார் நீங்கள் வேணா இந்த வண்டி ஓட்டுங்க சார். கண்ணாடி கொடுங்க சார்.
சார் உள்ள பார்த்தா பெரிய ஆட்களா இருப்பாங்க போல, எல்லாம் பிடிச்சி அடிச்சிடும் சார். இடத்த பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. வேணா ஆளை வேணா கூட்டு வந்துருமா? ஆளை கூட்டு வர போப்பியா? என் சம்பவத்தை நீ காதால தானே கேட்டிருப்ப, நேர்ல பார்த்தது இல்ல. வா இப்ப பார்க்க போற. அது கொஞ்சம் சார் ஃபோன் அர்ஜென்ட் ஃபோன். உனக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு ஃபோனுக்கு வேற வேலை. ரொம்ப அர்ஜென்ட். சரி சீக்கிரம் போயிட்டு வா. வாடா போலீஸே, கால் அமுக்கி விட ஆள் நினைச்சேன், வந்து அமுக்கி விடுவா. தம்பி உனக்கு அமுக்கி விடணுமா? வந்துட்ட, 2 பேரும் காலையை அமுக்கி விட்டு போ. எங்களை பார்த்தா ஜோக்கர் பூ மாதிரி இருக்கா? பூவா? செங்கோட்டை, ஆதி, கூதி அவ்வளவு பேர்த்தையும் பார்த்துட்டு தான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். பார்த்துட்டு இருக்க ரொம்ப ஓர விஷயத்துல. தம்பி பாட்டா வாடாய மச்சி வாழக்க பச்சி உடம்ப பிச்சி போட போறம் பச்சி. வாடாய மச்சி வாழக்க பச்சி உடம்ப பிச்சி போட போறம் பச்சி. அப்போ யாரு தென்பாண்டி ஜீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்த யாரடிச்சாரோ 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 வளரும் பெறையே. சார் வரும்போது வீரவசனம்லாம் பேசுனீங்க, இப்போ ஹீரோவா இருந்துட்டு ஹீரோவா மாறிட்டீங்க. அழுது தேம்பாதே அழுதா. பேசி பாக்கணும் என்ன இல்லை உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வர சொல்லியிருந்தேன். அவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அவங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று ஆரம்பிக்கிறேன். சொல்லு ஏமா பாப்பா தங்கத்தை தூக்கிட்டு சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளி உள்ள வாடி அழகே ஜாமத்தி தருவேன் வாயா சுல்தானே 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 சுல்தானே
இதுவரை சிக்கவில்லையே என்னழகு ரசிக்க என் இருப்பை அணிக்க இளைஞனும் கிட்டவில்லையே டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே பாலில் வீடும் சீனி போல என்னை தந்தேனே ஆடை ஊறும் ஜாதி பூவின் அங்கம் பார்த்தேனே அங்கே சொர்க்கம் இல்லை இல்லை இங்கே பார்த்தேனே சுல்தானே சுல்தானே தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா சார் இவனுங்க ரொம்ப ஓவராக வைப் பேசுகிறானுங்க. இவனை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க, அவனை போட்டு தள்ளிடுறோம். எல்லாம் உண்மையை சொல்ல போறீங்களா இல்லை உங்களை போட்டு தள்ளவா? நீ இப்படி எல்லாரையும் கொன்றியே, ஒரு நாளாவது ஒருத்தனை திருத்தணும்னு நினைச்சு பார்த்திருக்கியா? ஓடுமீன் ஓட வருமீன் வர வர காத்திருக்குமா கொக்கு. செத்த பையில நக்கு. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளி உள்ள வாடி அழகே ஜாமத்தில் தருவேன் வாய சுல்தானே 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 போலீஸ் எல்லாத்தையும் முடிச்சியா? அவனுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு, நீங்கள் 2 தான் பாக்கி. ஆமாடா, போட்டு தள்ள தான் போகிறோம். தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா நல்லா இருக்கு, முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறுத்துங்க அண்ணா, அவனை விட்டுருங்க, அவன் நம்ம ஆளுதான். இல்லை என்ன அவனை மட்டும் போட்டு தள்ளிட்டீங்க, இவனையும் போட்டு தள்ளுங்களே, அப்போ தான் நம்ம டிபார்ட்மெண்ட் தெரியாமல் இருக்கும். துரோகி. ஹலோ வாய்ஸ், நான் தான் ஓன் வாய்ஸ் ஜெகன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். கஷ்டப்பட்டு அப்படின்னா ஒரே ஒரு வாரத்தில் இந்த படத்தை எடுத்திருக்கோம். அந்த கதையெல்லாம் எனக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் எடுத்திருக்கோம். அதேமாரி ஒரு 2 படம் எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி ஒரு 2 ஸ்டோரி எடுப்போம். ஸ்கூல் படிக்கும் போதில் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு ஃபன்னாக தான் இருக்கும், நல்லா பார்த்தெல்லாம்